ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் ஷில்பா ராமம் பார்ட் 1 வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அதோடைய கண்டினியூவேஷனோடைய வீடியோ தான். இது வந்து பார்ட் 2. இதுவும் பாருங்கள். பார்த்து எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து இந்த வயசானவங்க நடக்க முடியாது பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பிளேயிங் ஏரியா பாருங்கள். சின்ன சின்ன குழந்தைங்க, பெரியவங்க கூட ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல் பிளேயிங் ஏரியா தான். ப்ளஸ் இங்கே வந்து இந்த பேர்ட்ஸு, நாங்கள் முயல் காட்டினேன் பார்த்தீங்களா, வா இங்கே பாருங்கள். என்கிட்ட ஒரு குட்டி பறவை வந்துட்டே இருக்கு. இது வந்து ஸ்பிஞ்சர்ஸ் பாருங்கள். ஸ்பிஞ்சர்ஸ், நிறைய ஸ்பிஞ்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த கூட்டுக்குள்ளே. இது மட்டும் இல்லைங்க, நிறைய இருக்குது. நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் வாங்க. இது ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் ஏரியா. வாவ், இங்கே பாருங்க, புறாக்கள். புறா வந்து இறைய சாப்பிட்டுட்டே இருக்கு. தொட முடிஞ்சா தொடறேன், ஆனால் தொட முடியலையே, கை உள்ள போலையே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பேர்ட்ஸ். இதுவும் பெரிய புறா. இங்கே என்ன இருக்கு? இங்கே எதுவும் இல்லை. இங்கே வந்து லவ் பேர்ட்ஸ். அங்கே பாருங்க, ஒரு லவ் பேர்ட்ஸ் எல்லோ அண்டு ரெட்டு. சூப்பராக இருக்குங்க இந்த கலர் பார்க்க. மீதி எல்லாமே கூட்டுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு மட்டும் கேட்குது பாருங்க. அப்புறம் ஒரு ப்ளூ கலரு, உங்களுக்கு தெரியுதா? ப்ளூ கலரு. அப்புறம் நிறைய இருக்குங்க, ஆனால் இது கூட்டுக்குள்ளே இருக்கவே சரியாக தெரியல. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, அழகாக இருக்குங்க பார்க்க. இது வந்து பேரட். இறைய சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அழகா இருக்குங்க, நிறைய இருக்கு. அங்கே அந்த கூட்டுக்குள்ள ஒரு 2-3 தான் இருந்துச்சு. இங்கே நிறைய இருக்கு. இது என்னது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு விதமான ஒரு பறவையா இருக்கு. அதாவது கோழியிலே ஒரு விதமான டைப்புன்னு நினைக்கிறேன். அழகா இருக்கு. வாவ், இங்க பாருங்களேன், வான்கோழி. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வான்கோழி. நிறைய வான்கோழிங்க இருக்கு. பேரட்லே ரொம்ப அந்த பிக் சைஸ் சொல்லுவாங்கல்ல அது. இது வாத்து. வாங்க, நான் அந்த பக்கம் கவர் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இந்த பிளேயிங் ஏரியாக்குள்ள சூப்பராக இருக்குது. பிளேயிங் ஏரியாவில் ஒரு சின்ன அழகா பேர்ட்ஸு கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள், வாத்து. அம்மா, எவ்வளோ பெரிய வாத்துங்க பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். வாத்து ப்ளஸ் வான்கோழி, இது எல்லாமே இந்த கூட்டுக்குள்ளே இருக்கு. இங்கே பாருங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் என் பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த கேப்பில் நான் இதை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு அவர். பண்ணியாச்சா?
ஆமாம் தெரியணும்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் இது வந்து எல்லா ஹஸ்பண்டுக்குமே சொல்லிக்கிறேன், நீங்கள் எப்பயுமே மதர்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே உங்கள் பேபிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுங்க. இது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் பெருமைக்குன்னு சொல்லலை, என் ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பார். என்னால் முடியல நீங்கள் ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் பண்ணுவார். என் பேபியும் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுவா. இது இப்போன்னு இல்லை, நான் வந்து அவளுக்கு சின்ன குழந்தையிலேருந்தே பழக்கம் பண்ணி விட்டுட்டேன். அவர் நல்லாவே ஃபீட் பண்ணுவார். ஸோ இது நான் எல்லாருக்குமே சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஒய்ஃபுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து வெளியில் சொன்னால் மட்டும் பார்த்தாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறதா இருக்கட்டும், சாப்பாடு ஊட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் அம்மாங்க மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, நீங்களுமே பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன் அண்டு பிளேயிங் ஏரியா. ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், கிருஷ்ணர் வந்து கையில் வந்து அந்த புல்லாங்குழல் ஊதுற மாதிரி அழகாக இருக்குது. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. அங்கே குளம், இந்த குளம் ஏரியான்னு நினைக்கிறேன் இது. இங்க பாருங்க, அழகான ஒரு புத்தர் சிலைய அழகா வடிவமைச்சு வச்சிருக்காங்க. அழகா இருக்கு புத்தர் சிலை. இங்க பாருங்க, என் ஹஸ்பண்ட் ரசிச்சிட்டு இருக்காரு. என்ன ரசிச்சிட்டு இருக்காருன்னு பாப்போமா? என்ன ரசிச்சிட்டு இருக்கீங்க? அங்கே பாரு, பழைய காலத்துல வந்து எப்படி இந்த குளத்துல இருந்தெல்லாம் தண்ணி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டோஸ்ல அதை அப்படியே காட்டுறாங்க. பாருங்க பாரு, ஒரு கம்பில் வந்து ஒரு அது என்னது குட்டை மாதிரி ஒன்று கட்டி, அதாவது அந்த இடத்துல வந்து கீழே அமுக்குனா தண்ணி பேர் மேலே எடுக்கிற மாதிரி அவ்வளோ பக்காவாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் எப்படிலாம் தண்ணி குவாரிருக்காங்க அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் அதை வடிவமைச்சு அப்படியே வச்சிருக்காங்க. ஆமாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளை நின்றுட்டு அந்த வாலி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து தண்ணி எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அழகாக இருக்குது. இந்த ஏரியா உண்மையாலே அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி 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 கார்டனும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பாருங்கள். இங்கே வந்து அந்த தண்ணி கோர்ற மாதிரி இருக்கிற அந்த வாட்டர் ஃபால்ஸா இங்கே பாருங்கள், இந்த பாறையிலேருந்து தண்ணி வரா மாதிரி. நான் ஜூம் பண்ணுறேன் இருங்க. அழகாக இருக்குது. அந்த பாறையிலேருந்து தண்ணி அப்படியே கொட்டி வரா மாதிரி நிறைய பேர் இங்கே எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அழகாக இருக்குங்க பார்க்க. இந்த ஏரியா நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் காட்ட போகிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் இதை காட்டுறேன். இது என்ன கதை அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த மரத்து மேலே யார் இருக்கான்னு பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா இந்த குளத்துலையும் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இது என்ன கதை அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக சிலையை செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வந்து அப்படியே நம்மளுக்கு காட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் முழுக்க முழுக்க உண்மை. பாருங்கள், எவ்வளோ தத்ரூபமாக இந்த குளத்துல அழகாக அந்த கதையவே காட்டிட்டாங்க. மரம்லாம் அழகாக இருக்குது பார்க்க. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, பட் நான் இவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சவே செய்யலை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செக்ஷனில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. உண்மையிலே என்னாலே வந்து என்ன எப்படி சொல்கிறேன்னு தெரியலை. அந்த மாதிரி பக்காவாக சூப்பராக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. நாங்கள் வீடியோ எல்லாமே எடுத்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வீடியோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த சைடு வீடியோ பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு அழகாக ஒரு சிற்பமும் வடிவமைச்சிருக்காங்க. நான் அப்படியே அழகாக ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன்.
ஸ்ரீ கிருஷ்ணா இன் கோல்குலம். இந்த வாட்டர் ஃபால்ஸில் ஏரியாக்குள்ளே நம்ம நுழையும் போது அவ்வளோ ஜில்லுன்னு ஒரு காற்று வரும் பார்த்தீங்களா, அழகாக இருக்குங்க. இந்த காற்றுலலாம் நாங்கள் இருந்து பல நாளாச்சு. பாருங்கள், பாலகிருஷ்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியாவை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ராதா கிருஷ்ணா அந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்க மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க இந்த ஏரியாவில். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் ஹைதராபாத் வந்தீங்கன்னா ஒரு விசிட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியா அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வரலாம். பாருங்கள், நம்ம அந்த பாறையிலேருந்து வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோமே அது. அப்புறம் இது வந்து அந்த தண்ணியை வந்து அளந்து ஊற்றுற மாதிரி இருந்துச்சுல அது. இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக அப்படி கார்டனிங் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் 2வை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட கண்டினியூஷனை நீங்கள் பார்ட் 3ல் பார்க்கலாம். அன்டில் பாய்.